மாப்பிள்ளையும் பொண்ணும் கோவில சுத்தி 108 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறமா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா தோஷம்லாம் அப்படியே பறந்து போயிடும். அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து கோவில 108 தடவை சுத்தி வந்தா சரியாயிடும்ல? அப்ப பூஜை வேலையை நான் பாத்துக்கிறேன், அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் நான் செய்யறேன். என்ன சொல்றீங்க? வாட்? 108 தடவை சுத்தி வரணுமா? அப்படி வந்தா நான் முதல்ல உயிரோட இருப்பேனா? இந்த வேண்டுதல் பரிகாரம்லாம் என்னால செய்ய முடியாது. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்ட? இது உன் கல்யாணத்துக்காக, உன் ஃபியூச்சருக்காக. கல்யாணம் நடக்கும்போது மணமேடையில 4 மணி நேரம் உட்கார்றத யோசிச்சு பார்த்தாலே எனக்கு தலையே அப்படியே சுத்துது ஆண்டி. அப்படி இருக்கும்போது 108 தடவை கோயில சுத்தி வரதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும்? அது கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டா தேவயானி, அதனாலதான் இத செய்ய அவ தயக்கமா இருக்கா. ஆக்சுவலி இவ்வளவு கஷ்டமான வேண்டுதலை யாராவது செய்வாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்கம்மா? புராணத்துல எத்தனையோ பதிவிரதைங்க எதை பத்தியும் பயப்படாம தைரியமா இப்படி எத்தனையோ பரிகாரத்தை பண்ணாங்க. இந்த புராண விஷயத்துல சொல்லாதீங்க. இப்ப யாராவது செஞ்சிருக்காங்களா? ஐயோ, அவ்வளவு எதுக்கு குஷி? மித்ராவோட மனைவி லக்ஷ்மி மித்ராவுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? மித்ராவுக்கு வந்த ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும் அவ தான் காப்பாத்துனா. மித்ராக்கு ஏதாவது ஆச்சுனா கோவிலுக்கு வந்து எத்தனையோ வழிபாடுகளை செய்வா. கஷ்டமா இருந்தாலும் அவளுக்கு வலிச்சாலும் முடியாதுன்னு சொல்லாம செஞ்சா. ஆண்டி, இப்ப லக்ஷ்மியோட பெருமைய பத்தி பேசுறது ரொம்ப அவசியமா? ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு மனிஷா. பொய் சொல்ற மாதிரி இருந்தாதான் யோசிச்சு சொல்லணும். உண்மை ஒரு சில நேரத்துல இப்படி நம்மள மீறி வெளியே வரும் மனிஷா. அது வரலனாலும் அந்த கடவுளே கண்டிப்பா அதை வெளியே வரவே பாரு மாம். ஆமா, எப்படியும் மாம் சொன்னது உண்மைதானே மனிஷா? என் அண்ணனுக்காக அண்ணி எவ்வளவு செஞ்சாங்கன்னு நீ பாக்கலையா? அண்ணனை நினைச்சு அவங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா?